அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரீஸ்டாக்கிங் டே. ஏர்லியராகவே எந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே. நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நம்மக்கிட்டன்னு சொல்கிறத விட என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ எனக்கு முடியாமல் வருதோ இல்லை வீட்டில் யாருக்காவது முடியாமல் வருதோ அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அடுத்த ஒரு 1 வீக் ஹெல்த்தியாகவே சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் பயறு வகைகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு பயறு ஒவ்வொரு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பட் ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம ரீலை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து வெளியே தான் போயிருந்தோம். நம்ம பட்டினப்பாக்கம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து நெய்தல் உணவகத்தில் வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். நான் இந்த மாதிரி ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நார்மலாக சீ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தவிர வெளியே எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஃபேமிலியாக போனோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி சீ ஃபுட்னாலே அதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல பீச் வியூவில் ஆஃப்டர்நூன் லன்ச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். பீச்சிலேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் கிஃப்ட் வாங்குகிற வேலை இருந்தது அதனால். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சாராக்கு பர்த்டே. ஸோ அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிஃப்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் நௌரின் இந்த மாதிரி ஒரு ஹேம்பர் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான், பட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே பிங்க் தீமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேம்பர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் க்ளே இதெல்லாம் வச்சு. ஆஃப்டர்நூன் ஹெவியாக சாப்பிட்டதுனால டின்னர் ரொம்ப சிம்பிளாகவே வச்சாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆஸ்க் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்க.